நான் பண்ணிட்டே இருக்கோம். அது என்ன சின்ன பசங்க டீச்சர்ஸ் எடுத்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. அந்த ப்ரோமோவை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷனில் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ப்ரோமோவில் விஜய் சேதுபதி இருக்காரு பார்த்தீங்களா, வாந்தி எடுக்கிற மாதிரி விஜய் பார்வதி ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் கிட்ட பண்ணாங்க பார்த்தீங்களா வாந்தி எடுக்கிற மாதிரி, அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்வதி அப்படின்ற மாதிரி வாந்தி எடுக்கிறாரு. அடுத்ததா திவாகர்னு கூப்பிட்டு வாந்தி எடுக்கிறாரு. அடுத்ததா விக்ரம்னு கூப்பிட்டு வாந்தி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கனியை கூப்பிட்டு வாந்தி எடுக்கிறாரு. நம்ம எல்லாருமே வந்து இவங்களெல்லாம் கேட்கறாரு, எஃப்ஜேவை கேட்கவே மாட்டாருன்னு அடிக்கடி சொல்லுவோம்ல. அதனால எஃப்ஜே இந்த நீயை வச்சுக்கோன்ற மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி பண்றாரு. பண்ணிட்டு என்ன சொல்ல வராரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி மார்க்கிங்க நான் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே ஷோ பண்ணா நல்லாவா இருக்கும்? இப்படி நல்லா இருக்காத விஷயத்தை எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவே கிடையாது. சின்ன பசங்க விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி எதுக்காக பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியை வருன்னு வறுத்து எடுக்கிறாரு. நிறைய கேள்விலாம் கேட்கிறாரு. அது என்ன தெரியுமா, நீங்க வந்து ஷோலாம் பண்றீங்க, நிறைய கெஸ்ட் கிட்ட நீங்க பேசுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது வேலிடான விஷயம் தான். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, இதை விட இந்த வாரம் வீட்டில் ஏகப்பட்ட மார்க்கிங் நடந்தது, நிறைய மார்க்கிங் நடந்தது. அப்போ விஜய் சேதுபதி எல்லாத்தையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்ரம் பண்ணது மார்க்கிங் தான், இதை தாண்டி திவாகர் பண்ணது மார்க்கிங் தான், அதுக்கப்புறம் வந்து கானா வினோத் பண்ணது மார்க்கிங் தான். எல்லாரையும் எனக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்பார்னு நினைக்கிறேன். அந்த கேள்வியோட தொடக்கமா இது அதாவது அந்த கேள்வியோட தொடக்கமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி எல்லாரையும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. விஜய் பார்வதிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா வாரம் இதுக்கெல்லாம் நம்ம திட்டு வாங்கிட்டு தான் இருக்கோம். இது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அரோரா விஷயத்தை கேட்டுட்டாருன்னா எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ள ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் போற போக்கில் இவங்க மார்க்கிங்கா பண்ணது. அதாவது விக்ரம் கூட ஒரு சண்டை வரும்போது வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணாங்க. அதுக்கே இவர் என்ன இவ்வளோ கேட்டுட்டு இருக்காரு, நான் வாந்தி எடுத்தா நல்லாவா இருக்கும், நான் வாந்தி எடுத்துக்கிட்டே ஷோ பண்ணா நல்லாவா இருக்கும்லாம் கேள்வி கேட்குறாரு. இதுக்கே இவ்வளோ ட்ரிகர் ஆகுறாருன்னா, இந்த அரோரா விஷயத்தில் நம்ம ஒரு பெரிய வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம், அதை கேட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் பார்வதி யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த விஷயம் கொஞ்சம் பெருசாக வெடிக்கும்னு தோணுதுங்க. அதாவது அரோரா கிட்டே நீங்கள் அப்படி கேட்டது முறையா, தப்பு தானே அப்படின்ற மாதிரி இவங்க வாயிலேயே தப்புன்னு சொல்ல வைப்பாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நிறைய பேர் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஏற்கனவே பிக் பாஸ்ல வந்து சிவினை போஸ்ட் போடுறாங்க, இதெல்லாம் தப்பு, ஒருத்தர் மேலே எப்படி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைப்பாங்க, ஒரு பொண்ணாக இருந்துட்டு எப்படி வைப்பாங்க, ஒரு சக பொண்ணு மேலே அப்படின்ற மாதிரி போட்டாங்க, மஞ்சரி போட்டுட்டாங்க, ஜாக்லின் போட்டுட்டாங்க. ஆக மொத்தத்தில் இது கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சுல. அதனால் அந்த இஷ்யூவை பற்றி நிறைய கேள்வி கேட்பார்னு எனக்கு தோணுது. இதை தாண்டி ரெட் கார்டு, நிறைய பேர் அதை ரெட் கார்டுன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு ரெட் கலர் பிளாக்கை காமிச்சார் பார்த்தீங்களா, அது ரெட் கார்டுன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அது ரெட் கார்டு மாதிரி தோணலங்க. அப்படியே ரெட் கார்டு தரதுனா யாருக்கு தருவாங்க? சபரிக்கு தான் தர மாதிரி இருக்கும். எதுக்காக அவ்வளோ ரூடா விளையாண்டிங்கன்ற மாதிரி சபரிக்கு தான் ரெட் கார்டு காட்ட வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெட் கார்டு காட்டிலாம் வெளியே யாரையும் அனுப்ப வாய்ப்பு இல்லை. வார்னிங்க, அடுத்த வாட்டி இப்படி பண்ணாதீங்கன்னு வேணா சொல்ல வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி வந்து என்ன பிரச்சனைனா வந்து அந்த பிளாக் இஷ்யூனால தானே அரோராக்கும் விஜய் பார்வதிக்கும் சண்டை ஏற்பட்டது. அரோரா நீங்க என்னமா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி உங்களை செஞ்சு காட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. இது ஏன் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது? இது பாருங்களேன், அவர் நிக்கிற இடத்துலயும் பிளாக்லாம் இருக்கு பாருங்க. ஐயோ, இப்போதான் நான் கவனிக்கிறேன், இந்த பிக்சரை பார்க்கும் போது தான் கவனிக்கிறேன். அவர் நிற்கிற இடத்துலையும் பிளாக்லாம் இருக்கு பாருங்க. அரோரா நீங்க என்னமா செஞ்சீங்க, செஞ்சு காட்டுங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை சொல்லுவாங்க. பார்வதி இது எப்படி உங்களுக்கு தப்பா தெரியுது, இதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க பார்க்குற பார்வையில தானே தப்பு இருக்குன்னு பார்வதியை போட்டு வருத்தி எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. மொதல் விஷயம், விஜய் பார்வதியை இந்த வாரம் பயங்கரமாக வருத்தி எடுப்பாரு. அதே மாதிரி நிறைய கேள்வி விக்ரமையும் கேட்கணும். ஏன்னா வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி மார்க்கிங் பண்ணுறதே தப்புன்னு விஜய் சேதுபதி சொல்கிறாருன்னா, விக்ரமும் பயங்கரமாக மார்க்கிங் பண்ணாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, விஜய் பார்வதி நிறைய சண்டை போட்டாங்க, ஆனால் விக்ரமும் நிறைய மார்க்கிங் பண்ணாரு. அப்போ விக்ரமையும் கேள்வி கேட்கணும், வினோத்தையும் கேள்வி கேட்கணும், திவாகரையும் கேள்வி கேட்கணும், மார்க்கிங் பண்ண எல்லாரையும் கேள்வி கேட்கணும். விஜய் சேதுபதி பண்ணுவார்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா, வியானா இவங்களாம் பெரிய இஷ்யூவில் சம்மந்தப்படல. ஸோ பார்வதியை சுற்றி நடக்கும். அதே மாதிரி சபரி ப்ரெஷ்ஷை வச்சு துப்பறியாளர் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார்ல, அது நிறைய கேள்வி வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரஜினியும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரஜின் வந்து கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்காரு, சபரியை பற்றி கொஞ்சம் பின்னாடிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அதை பற்றி கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேறு என்னெல்லாம் இவர் கேட்பார்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். திரும்பி வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.